ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சச்சின் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் டூம், அதாவது டூம்ஸ்டே பத்தி நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு. அது ஒண்ணா பார்ப்போம். முதல் லீக், அந்த லீக் என்னன்னா இன்சைடர்ஸ் கிட்ட இருந்தா, அதாவது எவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வேலை செய்யறவங்க இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்தா வெளியே வந்திருக்கு. இது வரைக்கும் மார்வல் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஓப்பனிங் சீன் எந்த படத்துக்குள்ளன்னு அவங்களே அடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா ஓப்பனிங் சீன் வரப்போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு இன்கஷன் ஈவெண்ட்ல ஆரம்பிக்க போனா, இன்கஷன் ஈவெண்ட்னா என்னடான்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்ல, ரெண்டு யூனிவர்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறது. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ரியாலிட்டியை வந்து மாத்துறது. அதாவது நம்ம டோபி மெக்கவர் வந்து போயிட்டார் இல்லையா நம்ம டாம் ஹாலண்ட் யூனிவர்ஸுக்கு, அவர் போயிட்டு யார் நம்ம டாக்டர் ஒக்டேவியஸையும் நம்ம ஒக்ஸ்போனையும் வாழ வச்சுட்டாரு. அது ஒரு இன்கஷன் இவெண்ட். அது நடக்கக்கூடாது தானே, அது நடந்துருச்சு. அதனால சம்பந்தப்பட்ட ரெண்டு யூனிவர்ஸும் இல்லாட்டி சம்பந்தப்படாத ரெண்டு யூனிவர்ஸ் என்ன செய்யும்னா ஒண்ணுக்கு ஒன்று மோதி ரெண்டுமே அழிஞ்சு போயிடும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் டோபி மெக்கவர் யூனிவர்ஸும் ஒண்ணுக்கு ஒன்று மோத போதும். இப்போ இதை எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் செய்யலாது, ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸை அழிக்கணும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருக்க அவ்வளவு பேரும் நம்ம டோபியை போட்டு பொழக்க போறாங்க. அது தான் இங்க நடக்க போகுது. நம்ம டோபி கிட்ட தான் எவனுமே இல்லையே, எவெஞ்சர்ஸ் உள்ள எவனும் இல்ல, தனிக்கட்ட ராஜாவா சுத்திக்கிட்டு கிடந்தான். அவன் மட்டும்தான் ஒரே ஆளு, வந்தாலும் அவன் தான் போனாலும் அவன் தான். க்ரூட்டலா நம்ம டோபியை கொல்ல போறாங்க எக்ஸ்மேன். கொன்னு புட்டு அந்த யூனிவர்ஸ் அழிச்சிட்டு எக்ஸ்மேன் யூனிவர்ஸை காப்பாற்ற போறாங்களா, அதுதான் நடக்க போகுது. ஆனா ஸ்பைடர்மேன் அப்படி கொண்டுருவாங்களா? முடியாதே, ஏன்னா ரைட்ஸ் ஃபுல்லா சோனி கிட்ட இருக்கே, அவங்க எப்படி கொல்ல விடுவாங்க? அதனால டிவியை வந்து டோபியை தூக்கிட்டு போயிட்டு இவர் ஒரு மல்டிவர்ஸ் ஹீரோவா மாத்த போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது லீக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேங் வந்து போயிட்டு நம்ம லோக்கி விட்டு மரத்தை வெட்டி விட போறாராம். என்னடா மரம்னு கேட்டீங்கன்னா, அந்த மல்டிவர்ஸ் கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, அது மரம் மைத்தனே இருக்கு, அதை ரெண்டா வெட்டி விட போறாராம். அது வந்து ரெண்டு மல்டிவர்ஸ் வந்து ரெண்டா பிரிய போதும். அதுக்கடுத்து நம்ம ஸ்பைடர்மேன்ஸோட நம்ம வொல்வரின் சண்டை போட போறாங்களாம். அப்படியும் நடக்க போகுதான். நான் நினைக்கிற மாதிரி டோபியோட தான் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுல எப்படா டாக்டர் டூம் சம்பந்தப்படுவார் நீங்க கேட்டீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் டூமுக்கு ரெண்டு பிள்ளைகள், பிராங்க்லின் அண்ட் விலேரியா. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிராங்க்லின் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட புள்ள. அவன் எப்படி அங்க போனான்னு கேட்டீங்கன்னா, அந்த யூனிவர்ஸ்ல அப்படி புள்ள. அப்ப கல்யாண கட்டின யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜூவா தான். நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல ஹீரோயின் இருக்காங்களே அவங்கள. அந்த யூனிவர்ஸ்ல அப்படி போக இந்த கேப்டன் அமெரிக்கா இருக்காரே, டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அவர் குஜாலா இருந்தார் இல்லையா, அதனால ஒரு இன்கஷன் ஏற்பட்டு அவர்கிட்ட புள்ள செத்து போயிருச்சான். எவர்கிட்ட புள்ள டாக்டர் டூம் நம்ம பிராங்க்லின். அதை பழி வாங்குறதுக்காக நம்ம பிராங்க்லினை பார்க்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கடைசியில வந்து கொஞ்சிக்கு இருந்ததா சொல்லிக்கிறாங்க. மாஸ்கெல்லாம் கழட்டி ஒரு புது எஃபெக்ஷன்ல. இது உண்மையான லீக்கான்னு தெரியல, ஆனா இப்படி ஒரு ரூமர் சுத்திக்கிட்டு இருக்கு. சரியா வருமா? அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கத்து ஒரு கதையா வருது. இந்த கதையெல்லாம் எடுத்து 3 மணி நேரத்துக்கு எப்படா இழுப்பீங்க? என்னடா நடக்க போகுது? நேற்று யதார்த்தமா இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிருந்தேன் காய்ஸ். பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்துருந்துச்சு. இந்த பிக்சர் யார் போட்டிருந்தாங்கன்னா மார்வல் ஸ்டுடியோல தான். யார் இருக்கான்னு விளங்குதா? பின்னுக்கு ஆர்மரா டாக்டர் டூமான்னு தெரியல, முன்னுக்கு இருக்குது டோனி ஸ்டார்க்கானே தெரியல, அவர் மைத்தா இருக்கு டாக்டர் டூமோ தெரியல. தோர்ல 2 ஹாமரும் இருக்கு. இங்க என்னத்துக்குடா டோனி ஸ்டார்க் வந்தாரு? அவர்கிட்ட ஹெல்மெட் என்னத்துக்குடா இங்க இருக்கு? சொன்ன மாதிரி டோனி ஸ்டார்க்க கொண்டு வந்துருவாரோ? கேப்டன் அமெரிக்கா வரப்போறது தெரியும், தோரும் வரப்போறது தெரியும், டோனி ஸ்டார்க் எங்க இருந்துடா வந்தாரு? அடே லோக்கி விட்டு ஹெல்மெட்டே உடச்சு போட்டீங்களேடா, அவர் கொண்டுருவாங்களா? அப்ப ஸ்பைடர்மேன் மாஸ்க் கிடக்குதேடா, எந்த ஸ்பைடர்மேன் தான்? நம்ம டோம் ஹாலண்ட் அவரா தான் இருக்கும். எவெஞ்சர்ஸோட ஃபைட் பண்றது அவர் தான். பாப்போம் என்ன நடக்க போகுது. டூம்ஸ்டே பத்தின உங்களோட தோட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னாலாம் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு பாப்போம். படம் வந்தவனைக்கு யார் சரியா சொல்லியிருக்கான்னு ஒரு வெற்றி கோப்பை எனக்கு கொடுப்போம். அப்படின்னா கொடுக்க மாட்டோம், அவன் ஒரு பெரிய கெத்தா சுத்தணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட் வருது. டாடா, பை பாய்.